கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் இன்றைக்கி அரைக்கீரை கடைய போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்காங்க. இது நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்துக்கலாம். ஆஞ்சி கழுவி எடுத்து மண் கடாயில் பண்ண போகிறேன். இன்றைக்கி மண் கடாய் அடுப்பில் வச்சு கீரை கழுவி அடுப்பில் வச்சுட்டு இது கூட வந்து நம்ம தக்காளிங்க, ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. உங்களுக்கு கீரை வந்து கலர் பச்சையாக இருக்கணுன்னா கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மூடி வச்சு வேக வைங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சாச்சு. ரெண்டாவது எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம இறக்கி சூட்டோட கீரமத்தை போட்டு நம்ம கடைய போகிறோங்க. உப்பு போட்டுக்கோங்க, கீரைக்கு தந்தபடி. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. போட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சூட்டோட கடைஞ்சினா நல்லா கடைஞ்சிருங்க. அப்போல்லாம் நாங்கள் ஆட்டோரில் போட்டு தான் அரைப்போம். இப்போ எல்லோரும் மிக்சியில் போட்டு கடையுதோம். ஆனால் கடைஞ்சி இந்த மாதிரி மற்ற வச்சு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. கூட ஒரு தொட்டு சோறு சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு வந்து சாம்பார், தடியங்காய் போட்டு சாம்பார், அப்புறமா வந்து வாழைத்தண்டு பொரியல், கீரை கடைசல், பாசி பருப்பாக வச்சுருக்காங்க.